ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஒரு செட்டு, அந்த செட்டு வந்து ஏபிசின்னு ஒரு 3 எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கு. உங்களுக்கு R1 R2 R3 R4ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அவன் எல்லாமே சிமெட்ரிக்கு, ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் அது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறான்னு பார்க்குறாங்க. ஸோ நான் இதில் R1 எடுத்துக்கிறேன். R1 வந்து இப்போ நான் ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ். ஸோ இதை நான் என்னோட ஷார்ட்கட் எழுதியிருக்கேன் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ்க்காக. ஸோ ஆர் வந்து ரிஃப்ளெக்ஸிவை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்ஸிவ் என்ன கண்டிஷன், ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ செட்டாக இருக்கணும், ஏ ரிலேட்டட் டு ஏ பிலாங்ஸ் டு ரிலேஷனாக இருக்கணும். அதாவது செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிருக்கணும். அப்போ ஏ, பி, பி, சி, ஸோ மூணுமே ரிலேட் ஆகிறான். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷனு, சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பிஏ இட் இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு சிஏ அப்படி இருக்கணும். அதுதானே. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அவன் வந்து அதில் இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ ஏ, பிஏ பிலாங்ஸ் டு ரிலேஷனு, சரிங்களா. பட் பி, ஏஏ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷனு. ஸோ அதனால் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷன், இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ட்ரான்சிட்டிவ் வரணும்னு பார்ப்போமா. இப்போ நான் ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன கண்டிஷனா, இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பிஏ அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சிஏ இட் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு சிஆர் இருக்கணும். அப்படி தானே. இப்போ நான் ரேண்டமாக ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அந்த கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு பிஏ, அதாவது ஏ, பிஏ பிலாங்ஸ் டு ரிலேஷனு அண்ட் பி, சிஏ பிலாங்ஸ் டு ரிலேஷனு, பட் ஏ, சிஏ இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ரிலேஷனு. ஸோ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஸோ R2 பார்க்கலாங்களா. இப்போ R2வும் பார்ப்போமா. R2 என்ன கேட்டிருக்காங்க, அதே தான் R2 இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ். ஸோ செட்டில் இருக்க எலமெண்ட் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிறான். சரி, முதல் இது ரிஃப்ளெக்ஸிவ் வந்துடுவான். சிமெட்ரிக்கு வருவானா, சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏ, பி, ஏ அவனே தான் இருக்கான். ஸோ அதனால் சிமெட்ரிக்கும் வந்துடுவான். அதுக்கப்புறமா ட்ரான்சிட்டிவ் வருவானா, ட்ரான்சிட்டிவ் எலமெண்ட், அதாவது இன்னொரு கண்டிஷன் இருக்குப்பா ட்ரான்சிட்டிவ்க்கு. இப்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு பிஏ அண்ட் பின்னு ஒரு எலமெண்ட் வந்து அங்கே இல்லவே இல்லை, இஸ் நாட் பிலாங்ஸ் டு பி இஸ் ரிலேட்டட் டு சி, இது வந்து இந்த ரிலேஷன்லேயே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் வந்துடுவான், சரிங்களா. R3யோட ஆன்சரை வந்து வியூவர்ஸ் நீங்கள் தான் அதோட ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிவா இல்லை ட்ரான்சிட்டிவா அது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. R4 நான் பண்ணுறேன், சரிங்களா. இப்போது RST இப்போது ரிஃப்ளெக்சிவாக இருக்கானா, அந்த எலமெண்ட் அவனுக்கு இருக்கானா, இல்லை சிமெட்ரிக்காக இருக்கானா, இல்லை. ஸோ அதனால் ட்ரான்சிட்டிவாக இருக்கானா, ஏபி, பிசி, அப்போது ஏசி இருக்கானா, இல்லை. ஸோ இவன் வரமாட்டான். R3 நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. R3 ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா இல்லை சிமெட்ரியா, ட்ரான்சிட்டிவா. ஸோ இதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.